Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆனியன் சமோசா. சமோசா பண்றது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு மூணே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ணனும். அடுத்ததா அதனோட ஸ்டஃபிங், அடுத்ததா எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸ்க்கான மாவு ரெடி பண்ணிரலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் காய்ச்சின எண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிரலாம். இது சமோசா நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக ஆட் பண்றது. இதை கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். இப்போ இதை ஆயில் லைட்டா மேல அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினாலே நமக்கு அது போதுமான டைமா இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம 2 விதமான ஸ்டஃபிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் மசாலா ஸ்டஃபிங். அதுக்கு ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் திருவின கேரட் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இது இருக்கட்டும். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம சமோசா ஷீட்ஸை உருட்டி எடுத்துடலாம். திக் லேயராக இல்லாமல் தின் லேயராக உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்ஸும் உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஷீட்டாக ஒரு பேனில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கமும் நமக்கு 10 செகண்ட்ஸ் வெந்தாலே போதும். அதாவது ஹாஃப் பாயில் மட்டும் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மேலே பபிள்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் ஹீட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பிடலாம். நம்ம இதே மாதிரி எல்லா ஷீட்ஸையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் சமோசா ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன். இந்த கார்னர்ஸ்லாம் அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டூல் வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி நம்ம எல்லா கார்னர்ஸும் கட் பண்ணி எடுத்துடலாம். சமோசா ஷீட்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ சென்டர்லேயும் நம்ம கட் பண்ணிடலாம். சென்டரில் கட் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சமோசா ஷீட்ஸ் வந்து கிழிஞ்சிரும். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம சமோசா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக ஓரத்தில் கட் பண்ணி வச்சுருந்த பீசஸை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலா ஸ்டஃபிங்கில் 2 ஸ்பூன் அளவுக்கு அவுல் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவுல் வந்து ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறது. இன்னொரு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அவுல், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணுமோ அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஒட்டுறதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாவை வச்சு நம்ம ஒட்டி விட்டுடலாம். இப்போ நமக்கு சமோசா பாக்கெட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம எல்லா கார்னர்ஸ்லேயுமே இந்த மாவால் ஒட்டி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெயில் போட்ட பிறகு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து அந்த பாக்கெட் ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும் வைக்கலாம். ஜாஸ்தியாக நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெயில் அடியில் போயிட்டு உட்காந்துக்கும் வெயிட்டாக இருக்கிறதுனால. அவ்வளோதான், இப்போ வந்து லைட்டாக ஃபிங்கரால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், இப்போ மேலே இருக்கிற அந்த லேயரை ஃபோல்டு பண்ணி விடுறதுக்காக மாவால் லைட்டாக நம்ம வந்து தடவி விட்டுடலாம். இப்போ இதை மடித்து விட்டு நல்லா ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், சமோசா ரெடி. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக நம்ம சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம சமோசாவை பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா நமக்கு கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். அவ்வளோதான், சமோசாவை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசா சூப்பராக கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா சமோசாவும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எனக்கு எல்லா சமோசாவும் மொத்தமாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு. அதாவது ரொம்ப ஈஸியாக குவிக்காகவே நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் ஈவினிங் டைமில். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். சூடு ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இது வரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.